ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் பேஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான கார கொழுக்கட்டை, அதாவது பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம வீடியோவில் ஏற்கனவே இனிப்பு கொழுக்கட்டை எல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கேன். மாவும் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு இடியாப்பு மாவு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கூட எண்ணெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட கடுகு சேர்த்திக்கலாம். கடுகும் வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்குது. இது பொரியிறப்பவே வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும், வெளிர் நிறமாக மாறணும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக வந்து கருவேப்பிலை ஒரு இனுக்கு வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்ததுனால நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்க போகிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு மாவுக்கு கம்மியாக தண்ணி தேவைப்படும். இது வந்து உபரி மாவு அப்படிங்கிறனால 1.5 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி நான் விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வந்து பச்சை மிளகாலாம் போட்டு தாளிக்கிறப்பவே 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும். நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்த அப்போ மறந்துட்டேன். இப்போ சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் கொழுக்கட்டை வந்து கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மாவை வந்து சேர்த்திடலாம். மாவு சேர்த்துன உடனே நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா கெட்டியாகும். அதனால் இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. உருண்டையாக இருக்கிறதெல்லாம் நல்லா கரண்டியில் வச்சு நல்லா மசித்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா உடஞ்சி நல்லா மாவெல்லாம் வெந்து வந்திருக்குது. மாவு சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து நல்லா விட்டு நல்லா தண்ணியில் வேக விட்டுருங்க. பச்சையாக இருந்தால் அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வேக வைக்கலாம். இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள் மாவு இன்னும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பார்த்திங்கன்னா இப்போ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் நல்லா வருது. இப்படி திருப்பி விட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம பிடி கொழுக்கட்டை செய்கிறப்போ வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். இப்போது நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு. கையில் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். பார்த்திங்களா, நல்லா கையில் விட்டாமல் நல்லா வருது. சூப்பராக வந்திருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறதுங்கன்னா, கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு ஒரு லைட்டாக உருண்டை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உருண்டை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 3 விரலை வச்சு எண்ணெய் வச்சுக்கலாம், இல்லை தண்ணி வச்சுக்கலாம், அவங்க விருப்பம்தான். இப்போ வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு கையால் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணால் விரல் வந்து இப்படி மாதிரி பதிகிற மாதிரி வரணும். இதுதான் பிடி கொழுக்கட்டை. இந்த மாதிரி தான் செய்கிறது. பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சாச்சு. இப்போ செஞ்சதெல்லாம் வந்து இந்த பிளேட்லேயே வச்சுக்கலாம். பிளேட்டு சும்மா மாற்றாட்டேன்னா அதே பிளேட்டில் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாமே பிடி கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் நம்ம உருண்டை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் ஒரு 4-5 பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. இது பிடிச்சிட்டு இருக்கிறப்ப தண்ணி வந்து இட்லி பானையில் காய வச்சாச்சு. நல்லா சூடாயிடுச்சு. இது மேலே துணி வச்சுட்டு இப்போ வந்து நல்லா நம்ம செஞ்சதெல்லாம் எடுத்து இதில் வச்சிடலாம் கொழுக்கட்டையை.
இப்படி நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் வச்சா தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே வச்சிட்டிங்கன்னா வந்து நல்லா இதாயிரும், கெட்டியாக இருக்கும். அதனால் தண்ணி ஆவி வந்ததுக்கப்புறம் வைங்க. வச்சதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 8 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. சூப்பராக வந்து நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா 8-9 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தட்டு எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போவே சூடாக எடுத்தால் பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் 2-3 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.